Hi friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா distributor with both concentrated and uniformly loading base பண்ணிருக்கிற ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A two-wire DC distributor AB 500 meter long is fed at A at 220 volt and loads of 40 amps 60 amps are tapped off from C and D which are at a distance of 200 meter 350 meter from the point A respectively. The distributor is also loaded uniformly at the rate of 0.2 amps per meter. If the resistance of distributor per meter, இங்க bracketல கொடுத்துட்டாங்க go and return. அப்ப 2 ஆல நம்ம multiply பண்ண தேவையில்லை. அவங்களே go and return பார்த்து சொல்லிட்டாங்க. is 0.0002 ohms. Calculate the voltage at point C and point B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா டயக்ராம் ட்ரா பண்ணணும். இது வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் ஃபெட் ஆல்சோ லோடட் யூனிஃபார்ம்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து கான்சென்ட்ரேட்டடும் இருக்கு யூனிஃபார்ம்லி லோடடும் இருக்கு. அப்போ ரெண்டுமே சேர்ந்து வந்தால் எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிவன் டேட்டாஸை நம்ம எடுத்து எழுதிடலாம். கிவன் டேட்டாஸ்ன்னு எடுத்திங்கன்னா இது மொத்தம் என்ன ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபி 500 meters. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிடுறேன். இது வந்து ஏபி லைன். ஓகே, இந்த ஏபி லைனோட லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இது ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட்டு. இது என்டையர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 500 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக இது வந்து 500 meters. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கிவன் டேட்டாஸ்லேயே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்ற பாயிண்டில் நமக்கு வந்து ஒரு லோட் கொடுக்குறாங்க. அப்போ ஏன்ற பாயிண்டில் we have to give the source. இது வந்து VN சொல்லலாமா? Vயோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? V is equal to 220 volt. அவங்களே கொடுத்துட்டாங்க. 500 meter long is fed at A at 220 volt. அப்போ ஏன்ற பாயிண்ட்ல நமக்கு 220 volt வந்து நமக்கு கிடைக்குது. And loads of 40 amps 60 amps are tapped off from C and D which are the distance of 200 meter 350 meter from the point of A. அப்போ என்ன சொல்றாங்க? ஏன்ற பாயிண்ட்ல இருந்து ரெண்டு லோட் எடுக்கிறாங்க. லோட் வந்து ரெண்டு லோடு, ஃபஸ்ட்டு லோட் வந்து 40 ஆம்ப்ஸ்னும் செகண்ட் லோடு 60 ஆம்ப்ஸ்னு எடுக்கிறாங்க. ஓகே, இந்த லோடோட வேல்யூ இங்கே எழுதிடுறேன். எவ்வளோ லோட் நமக்கு எடுக்கிறாங்க? ஃபஸ்ட்டு லோடு வந்து 40 ஆம்ப்ஸ்னும் செகண்ட் லோடு 60 ஆம்ப்ஸ்னு எடுக்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து சி அண்ட் டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்டையர் இந்த லென்த்து தான் உங்களுக்கு எவ்வளோ? 500 meters ஏ அண்ட் பி. ஸோ லென்த் ஏபி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 500 meters. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏலிருந்து 200 மீட்டர், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 200 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஏன்ற பாயிண்ட்லேருந்து டின்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 350 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லலாம்? we can easily predict. எப்படி? 350லிருந்து இந்த 200 மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது எவ்வளோ? 150 meters. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிடி எவ்வளோ? 350 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி எவ்வளோ? 200 மீட்டர். இந்த லென்த். ஓகேங்களா? இப்போ என்டையர் லென்த் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 500. 500லிருந்து இந்த 300 மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது எவ்வளோ? ரிமைனிங் 150 மீட்டர்ஸ் வந்து லென்த் பிட்வீன் டி அண்ட் பி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணிட்ட பிறகு நம்ம இன்னும் என்னென்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க? பின்ற பாயிண்ட்லேயும் சின்ற பாயிண்ட்லேயும் வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா we have the formula. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த மாதிரி கம்பைண்டாக வந்ததுன்னா
we have the formula VB is equal to VB ன்னு எடுத்தோம்னா the source voltage இருக்கு இல்லையா, source voltage நமக்கு VA தானே, VA minus distance between the entire length எவ்வளோ AB concentrated plus VAB uniformly distributed. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன ஆட் பண்ணி VAலிருந்து சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலி VBக்கான வேல்யூ. இது வந்து என்ன சொல்லுவோம்னா ட்ராப் டியூ டு கான்சன்ட்ரேட்டட் லோடு, ட்ராப் டியூ டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ the வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ இருக்கோ அதை வந்து சோர்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணோம்னா கிடச்சிரும். சிமிலர்லி VC எப்படி எழுதலாம், VC ஈக்குவல் டு VAலிருந்து VAC கான்சன்ட்ரேட்டட் ப்ளஸ் VAC யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி இதை VAலிருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், VA ஆல்ரெடி ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. VA கான்சன்ட்ரேட்டட் தெரியணும், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் தெரியணும். அதே போல் VAC கான்சன்ட்ரேட்டட் லோடுக்கு எவ்வளோ இருக்குது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கேல்குலேட் த வோல்டேஜ் ட்ராப். ஸோ வோல்டேஜ் ட்ராப் டியூ டு கான்சன்ட்ரேட்டட் லோட் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேட்டட் லோட் எடுக்கும்போது நமக்கு ரெண்டு இருக்குது. என்னென்னு இருக்குது, AB அண்ட் AC ரெண்டுமே நம்ம எழுதணும். இப்போ இதுக்கு நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ. ப்ராப்ளமில் R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ கோ அண்ட் ரிட்டன் பார்த்துன்னு சொல்லியிருந்தாங்களா 0.0002 ohms per meter அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நமக்கு நல்லா தெரியும், கிளியராக தெரியும். LAC எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, LAC இஸ் 200 மீட்டர். LCD எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சோம் 150 மீட்டர்ஸ்னு கண்டுபிடிச்சிருந்தோம். தென் LDBயோட வேல்யூ 150 மீட்டர்ஸ்னு நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. இதுலேருந்து கேபிட்டல் R ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம எப்படி எழுதலாம்னா கேபிட்டல் RACன்றது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், அந்த லென்த் எவ்வளோ, அந்த செக்ஷனுக்கான லென்த் எவ்வளோ. இப்போ ரெசிஸ்டன்ஸ் 0.002ஓட LAC எவ்வளோ 200 மீட்டர். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் தி ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபார் தி ஈச் செக்ஷன். ஓகேவா, இப்போ ஏசிக்கு எவ்வளோ வரும், இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 0.04 ohmsன்னு கிடைக்கும். அதே போல் RCDக்கு R இன்ட்டு LCD, Rன்றது 0.0002, ஓகே இன்னொரு 0 வரும், இன்ட்டு இங்கே லென்த் எவ்வளோ 150 மீட்டர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.03 ohms. அதே போல் செக்ஷன் DB அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ், அதோட லென்த் எவ்வளோ, டிபிக்கான அந்த செக்ஷனுக்கான லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0002ஓட 150 அகெயின் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அந்த செக்ஷனும் நமக்கு எவ்வளோ தான் வந்தது, ஸோ இட்ஸ் ஆல்சோ 150 மீட்டர்ஸ். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் 0.03 ohms. இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும். இதுலேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணலான்னா we can calculate the current value. ஸோ இந்த கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா இங்கே ஒரு கான்செப்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இதுதான் நம்மளோட கரண்ட்டோட வேல்யூ இல்லையா. இப்போ இது வந்து ஓப்பனில் இருக்குது, இங்கே வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, பீன்ற பாயிண்டில் எந்த சோர்ஸுமே இல்லை. அப்போ இங்கே கரண்ட் வந்து 0 amps. ஏன்னா இது ஓப்பனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, 0 amps-ல் தான் இருக்குது. இதுதான் மெயின். ஓகேங்களா, இப்போ இந்த டீன்ற பாயிண்டில் நான் எவ்வளோ எடுக்கிறேன், 60 amps வந்து நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ 60 amps வந்து நான் இங்கே எடுக்கிறேன்னா அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு இவ்வளோ தான் இருக்கும், 60 amps தான் இருக்கும். அப்போ செக்ஷன் சிடியில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 60 amps. அகெயின் இந்த சின்ற பாயிண்டில் எடுத்தோம்னா 40 amps வந்து லோடை வெளியில் எடுத்துடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் என்னென்னா ஏசி செக்ஷன். அப்போ 40 + 60 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் 100 amps தான் செக்ஷன் ஏசியில் நமக்கு இருக்குது. ஓகே, இந்த கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம எழுதும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம், கரண்ட் இன் செக்ஷன் டிபியில் நம்ம கரண்ட் கிடையாது, 0 amps-ன்னு எடுத்தோம் இல்லையா. அடுத்து கரண்ட் செக்ஷன் சிடியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 amps. ஏன்னா நம்ம அந்த டின்ற பாயிண்டில் எடுக்கிறது 60 amps தான். அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல்சிடி, கரண்ட், இது எல்லாமே கரண்ட் ஐஏசி
சி ஏசி செக்ஷனில் இருக்கிற கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வந்தது? ஆல்ரெடி நம்ம டீன்ற பாயிண்டில் சிடி செக்ஷனுக்கு ஐசிடி செக்ஷன் ப்ளஸ் 40 ஆம்ஸ் வந்து லோடு நான் எடுத்துட்டேன். ஐசிடி 60 தெரியும். ஆல்ரெடி இருக்கிற சின்ற பாயிண்டில் வந்து சி பாயிண்டில் நம்ம எடுத்த லோடு இது. ஓகே, ஸோ இது 40 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோமா கிடைக்கிறது வந்து 100 ஆம்ஸ். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா ரெசிஸ்டரும் தெரியும், கரண்ட்டும் தெரியும் ஒவ்வொரு செக்ஷனுக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு வோல்டேஜ் கிடச்சிருமா? அப்போ வோல்டேஜ் ட்ராப் இன் ஈச் செக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வி செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஏசி பார்க்கலாமா? விஏசி எப்படி எழுதலாம்? ஐஏசி இன்ட்டு ஆர்ஏசி. ஐஏசியோட வேல்யூ தெரியும். வாட் இஸ் ஐஏசி? கரண்ட் வந்து 100 ஆம்ஸ் இன்ட்டு ஆர்ஏசியோட வேல்யூ 0.04. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் 4 வோல்ட். நெக்ஸ்ட்டு ஏசிடி. சிடின்றது ஐசிடி இன்ட்டு ஆர்சிடின்னு எழுதலாமா? ஐசிடிக்கு எவ்வளோ வந்தது? நம்ம கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 60 ஆம்ஸ். ஆர்சிடியோட வேல்யூ 0.03ன்னு வந்திருந்தது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் 1.8 வோல்ட். அதே போல் செக்ஷன் டிபிக்கு பார்த்தோம்னா ஐடிபி இன்ட்டு ஆர்டிபி. ஓகே, ஐடிபி நமக்கு கரண்ட் ஃப்ளோவே இல்லைன்னு சொல்லிட்டோம், 0. ஏன்னா ஓப்பனில் இருக்குது. 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ ஆக்சுவலி 0.03 தான். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 0 வோல்ட். ஸோ இப்போ இது மூணுத்தையுமே ஆட் பண்ணுறது தான் என்னது? டோட்டல் விஏபி. இந்த விஏபி நான் எப்படி எழுதலாம்? விஏபி இந்த ஏ ஆரம்பித்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிபி இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் என்னது? விஏபி. ஸோ வி கேன் ரைட் இட் as விஏபி இஸ் ஈக்குவல் டு விஏசி ப்ளஸ் விசிடி ப்ளஸ் விடிபி. வாட் இஸ் விஏசி வேல்யூ? இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா? 4 ப்ளஸ் சிடி வேல்யூ 1.8 ப்ளஸ் டிபி வேல்யூ 0. இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் என்டையர் ஏபி செக்ஷனோட வோல்டேஜ் ட்ராப். 5.8 வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ விஏபி விஏபி அப்படின்னு எடுக்கும்போது கான்சன்ட்ரேட்டட் லோடில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 5.8. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வோல்டேஜ் ட்ராப் டியூ டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடுக்கு நமக்கு டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐ வில் டீச் லேட்டர். ஸோ இதுக்கு டைரெக்டாகவே நான் ஃபார்முலா எழுதிடுறேன். உங்களுக்கு இந்த டெரிவேஷன் வேணும்னா அப்கமிங்கில் நான் இதை வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். ஸோ இதில் விஏபி அப்படின்னு எடுக்கும்போது இன்டகிரேட் பண்ணுவோம். லிமிட் 0 to L டிஸ்டன்ஸ் நமக்கு என்டையர் இந்த யூனிஃபார்ம் லென்த் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லென்த் வந்து L. அதை இன்டகிரேட் பண்ணோம்னா ஐஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் போட்டோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் as ஐஆர் எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இந்த இது ஜென்ரல் ஃபார்முலா தான், அதை டெரைவ் பண்ணி எடுத்தது தான். இது டைரெக்டாகவே நான் எழுதுறேன். ஐஆர் எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. நமக்கு ஐயோட வேல்யூ தெரியும். வாட் இஸ் ஐ? கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோ? 0.2 ஆம்ஸ் பர் மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? தட் இஸ் நத்திங் பட் கிவன் டேட்டா. 0.2 ஆம்ஸ் பர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க கிவன் டேட்டா. இட்ஸ் கிவன் இன் த ப்ராப்ளம். ஓகே, 0.2 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ? ரெசிஸ்டன்ஸு 0.0002 இன்ட்டு எல். என்டையர் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் எவ்வளோ? 500 மீட்டர்ஸ் இல்லைங்களா? இப்போ 500 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் என்னது? விஏபி வேல்யூ. ஸோ விஏபி வேல்யூ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் 5 வோல்ட். அதே போல் இந்த செக்ஷன் ஏசி செக்ஷனுக்கான யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வோல்டேஜ் ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஈக்குவல் டு இதையே நம்ம இன்டகிரேட் பண்ணி எடுத்தோம்னா ஐஆர் இன்ட்டு எல்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபார்முலா. டைரெக்டாக எழுதிட்டேன். ஐயோட வேல்யூ 0.2, ஆரோட வேல்யூ 0.0002 இன்ட்டு எல்லோட வேல்யூ 500 மீட்டர்ஸ், எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்றது எவ்வளோ? நமக்கு 200. ஓகே, ஸோ எக்ஸ் நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸு எல் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் தான் அது 200 மைனஸ்
இது எக்ஸோட வேல்யூ இல்லை, டிஸ்டன்ஸ் தான் அது. ஆக்சுவலி ஏசி செக்ஷன், ஏசி இந்த எக்ஸ்ன்றது என்னது, எல்ஏசி, அதுதான் என்னது 200 மீட்டர், அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகே, ஸோ 200 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர் as 3.2 வோல்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடில் கிடைச்ச வோல்டேஜ் ட்ராப்பும் அதே போல் கான்சன்ட்ரேட்டட் லோடிங்கில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே நான் ஒரு ஃபார்முலா எழுதின ஞாபகம் இருக்குங்களா, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ விஏபி விஏசி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு விபிலையும் விசிலையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட்டு விபிக்கு இதுலேருந்து நான் எழுதுகிறேன் அப்படியே டேரெக்டாகவே. நீங்கள் திரும்பவும் அந்த ஃபைனல் ஸ்டெப்பில் எழுதுங்க. விபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விஏவோட வேல்யூ எவ்வளோ 220 மைனஸ் ஆஃப் விஏபி நமக்கு எவ்வளோ கிடச்சிது, கான்சன்ட்ரேட்டடில் 5.8, அதே போல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடில் 5ன்னு கிடச்சிது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 209.2 வோல்ட். ஓகேங்களா? அப்போ விபியோட வேல்யூ என்னது 209.2. அதே போல் விசிக்கு 220லிருந்து கான்சன்ட்ரேட்டட் லோடில் இருக்கிற விஏசியோட வேல்யூ எவ்வளோ வந்தது, நமக்கு 4ன்னு கிடச்சிது. ப்ளஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்லேருந்து விஏசியோட வேல்யூ 3.2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 212.8 வோல்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதும் போது விபி, ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, கால்குலேட் வோல்டேஜ் அட் பாயிண்ட் சி அண்ட் பாயிண்ட் பின்னு கேட்டாங்க. தட் மீன்ஸ் விபி ஈக்குவல் டு ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணும்போது யூ ஹாவ் டு கன்க்ளூட் தட் விபி ஈக்குவல் டு 209.2 வோல்ட் அண்ட் விசிசி is equal to 212.8 வோல்ட். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ஃபைனலாக நீங்கள் போட்டு ரிசல்ட்டுன்னு தனியாக எடுத்து எழுதிங்கன்னா வில் கெட் தி ஃபுல் மார்க். தேங்க்யூ.